குழந்தையே, உடனே இந்த வேப்பிலையை தொடு. உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவேன். இப்போது உன் அம்மன் உன் வாழ்க்கையில் நடத்த போகும் அதிசயத்தை உனக்கு உணர்த்தப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இதுவரை நடந்த கஷ்டங்களை நீ இன்றே மறந்துவிடு. இனி உன் அம்மா சொல்லும் சொல்லினை கேட்டு பின்பற்றி அதன் பிறகு வரும் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க நான் விரும்புகிறேன். அதற்கு நீ ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டும். நீ தினமும் 10 வார்த்தையாவது நல்ல வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். ஆமாம் குழந்தாய், அது என்னவென்றால், நான் அனைவரிடமும் அன்பு செலுத்துவேன், அன்பாக உதவி செய்வேன், நல்லதே நினைப்பேன், நன்மை மட்டுமே பிறருக்கு எடுத்துரைப்பேன், காலை மாலை 2 வேளையும் தவறாமல் 10 நிமிடமாவது கடவுளின் பெயரினை சொல்வேன் என நீ சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தாய். நீ உன் அம்மாவிடம் உன் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடு. அதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அத்துடன் உன் கஷ்டத்தை இன்பமாக மாற்றிக்கொள் குழந்தாய். உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தாய். அதனை நீதான் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிதானே? உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா குழந்தாய்? முதலில் நீ உன்னை புரிந்து கொண்டால்தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். ஆகவே நீ எப்போதும் குழம்பாமல் தெளிவாக இருக்க கற்றுக்கொள். முதலில் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நினைத்து இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என நினைப்பதை நீ நிறுத்த வேண்டும். இதனை எல்லாம் உன் ஆழ்மனதிற்கு அனுப்பிவிடாதே. சரியா குழந்தையே? முதலில் உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள். அதன் பின் உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடம் கோரிக்கையாக வைத்துவிடு. எந்த விஷயத்தை பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாதே. உன் அம்மா சொல்வதை கேட்டு பின்பற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள் குழந்தாய். நீ நிறைய கவலையையும் கஷ்டத்தையும் நினைத்து கொண்டு உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறாய். ஆகவே நீ முதலில் உன் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீ எவரை பற்றியும் எதனை பற்றியும் நினைத்து கவலைப்படுவதை இன்றோடு நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கை என நீ உணர்ந்து சரியாக பின்பற்றிக்கொள் குழந்தாய். உன் அம்மா எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால், எப்பொழுதும் நீ தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது மிக அவசியம் குழந்தாய். உன் சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உனக்காக பரிசளித்துக் கொண்டே இருப்பேன். உன் அம்மா ஒன்றை மட்டும் சொல்கிறேன். அது என்னவென்றால், நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி நன்மையை பெற்றுக்கொள் தங்கமே. உனக்காகத்தான் உன் அம்மா வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ ஒருபோதும் எதனை கண்டும் அஞ்சி அழாதே குழந்தாய். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கஷ்டப்பட்டால் என்னை நினைத்துக்கொள், சந்தோஷப்பட்டால் நன்றி கூறு. அது போதும். உன் வாழ்வினை உன் அம்மா நான் மாற்றி அமைப்பேன். நான் எப்போதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன் என புலம்பாதே. அதனால் ஒரு பயனும் இல்லை. ஆகையால் நீ அதனை விட்டு விட்டு நல்லதை மட்டுமே நினைக்க கற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். உன் அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன். மற்றவர்களால் உனக்கு கஷ்டம் மட்டுமே தர முடியும். உன் அம்மாவால் மட்டும்தான் சந்தோஷத்தை மட்டும் நிறைய தர முடியும் என நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. இனிமேல் நீ அழவே கூடாது என் தங்கமே. உன் முகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே நான் பார்க்க வேண்டும். நீ கேட்பதை உன் அம்மா ஓம் சக்தி தக்க தருணத்தில் தந்தே தீருவேன். நான் கொடுக்கும் விஷயமானது நிரந்தர சந்தோஷத்தை மட்டுமே தரும், நிரந்தர கஷ்டத்தை தராது. கால தாமதம் ஆனாலும் எல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான். எப்போதும் உன்னிடம் பக்தி இருக்குமாறு உன்னை பார்த்துக்கொள். அது போதும். மீதி அனைத்தையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் பார்த்துக் கொள்கிறேன். இதனை எல்லாம் புரியாமல் என் அம்மா என்னை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் என என்னிடம் இனி வருந்தாதே குழந்தாய். அது எனக்கு வருத்தமாக உள்ளது குழந்தையே. அதனை மாற்றிக் கொடுக்க ஒரு நொடி போதும். ஆனால் அதற்காக நீ நல்ல விஷயங்களை பின்பற்றி பலனை பெற்றுக்கொள். அவநம்பிக்கை வைத்தால் நிறைய காலம் வீணாகும். நல்லதே நடக்கும். என் அம்மா ஓம் சக்தி பார்த்துக் கொள்வார் என மன நிம்மதியுடனும் நம்பிக்கையுடனும் இரு. அதுதான் உனக்கு நிறைய மகிழ்ச்சியினை கொடுக்க போகிறது என் தங்கமே. எனவே என் வார்த்தைகளை நம்பி தைரியமாக இரு. நிச்சயமாக நீ எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க நான் ஆசீர்வதிப்பேன் என் தங்கமே. நான் உன் கூடவேதான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இரு.